Hi students, இப்போ நம்ம 8வது சம் செய்ய போறோம். Apply Lami's theorem on the slingshot and calculate the tension in each string. இந்த slingshot இதுக்கு தமிழ்ல உண்டிகோல் அப்படினு சொல்லுவோம், கவட்டை அப்படினு சொல்லுவோம் இல்லையா? இங்க ஒரு உடன் பிளாங்க் இருக்குது, அதுல இருந்து ஒரு ரப்பர் ஸ்ட்ராப்பை கட்டி அதுல ஒரு கல்லை வச்சு அப்படி இழுத்து விட்டுட்டோம்னா அது அப்படி ஏரோ புல்லட் மாதிரி முன்னாடி போகும். இப்போ இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த கல். இப்போ இந்த ரெண்டு எலாஸ்டிக் ஸ்ட்ராப்ஸை நம்ம இழுக்கும் போது டென்ஷன் will be the same. அந்த ரெண்டு போர்ஷன்லயும் டென்ஷன் இருக்கு பாருங்க, T is the tension. அப்ப the tension will be the same. இப்போ நம்ம ஃபோர்ஸ் இந்த கல்லை இப்படி வச்சு பின்னாடி இழுக்கிறோம். We are applying a force equal to what? 50 Newton. அப்போ அந்த tension in the string will be in the opposite direction like this, opposite to this force. அப்ப நம்ம force 50 Newton வச்சு அந்த கல்லை முதல்ல இப்படி பின்னாடி இழுக்கிறோம். இழுக்கும்போது tension will be developed in the two strings. அப்புறம் விடும்போது அந்த ஸ்டோன் முன்னாடி ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த 3 forces இருக்கு பாத்தீங்களா? 3 forces என்னென்ன forces இதுல ஆக்ட் ஆகிட்டு இருக்குது? ஒன்னு applied force, ஓகேவா, 50 Newton. இந்த ரெண்டு tension forces on the elastic band. அத இந்த டயகிராம் Lami's theorem மாதிரி போட்டாச்சு நம்ம, டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ F 15 Newton இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம காமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி டென்ஷன் இங்க ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த டயகிராம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, சென்டர், அதுல இருந்து டென்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சென்டர்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு உள்ள ஆங்கிளும் 30 டிகிரி தான் இருக்க முடியும் இல்லையா? அந்த பிக்சர் தான் இங்க நம்ம காமிச்சிருக்கிறோம். அதாவது டென்ஷனுக்கும் the direction of line of action of this forceக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு பாருங்க, 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க பிக்சர்ல. அப்ப இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அண்ட் this axisக்கு உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா 30 டிகிரி தான் இருக்கும். இப்போ Lami's theorem அப்படிங்கிறது ஆக்சுவலா இந்த வருஷம் 2021-22க்கு தியரியில டெலிட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம நீட் அண்ட் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி சம் ரொம்ப சிம்பிளா கேக்குறாங்க. அதுக்காக நம்ம இந்த சம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? இப்போ Lami's theorem ரொம்ப ரொம்ப சிம்பிள்பா. இப்போ இந்த ஃபோர்ஸ் 50 நியூட்டன் டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா? What are the other two forces? Tension in one string and tension in the other string. இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவுல உள்ள ஆங்கிள் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவுல உள்ள ஆங்கிள் 30 plus 30 எவ்வளவு? 60 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்க இது 60 டிகிரி. ரைட். இப்போ இந்த டென்ஷனுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் எவ்வளவா இருக்கணும்? 180 minus 30 தானே? 180 minus this 30 degree. அப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்க it is 180, okay, minus 30. அதாவது 180 minus 30, 150. அதே மாதிரி இந்த ஆங்கிளும், the angle between this tension and this force also is equal to what? 180 minus 30. The total straight line 180 degree, அது minus 30 degree தான் இருக்கும், minus 30 degree. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ரெண்டு டென்ஷனுக்கு நடுவுல உள்ள ஆங்கிள் அது எவ்வளவு? 60. அதே மாதிரி இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்க 180 minus 30. இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க 180 minus 30. இப்ப Lami's theorem ஸ்டேட்மெண்ட் படி each force divided by the sine of the opposite angle, இப்போ Fங்கிற ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா that is to be divided by sine of the opposite angle between the other two forces. அப்ப sin 60, ஓகேவா? அப்ப this must be equal to இந்த ஃபோர்ஸ் tension T divided by sine of 180 minus 30, sine 180 minus 30. And once again this must be equal to this tension divided by sine of 180 minus 30, 180 minus 30. முடிஞ்சா? இப்ப நம்ம trigonometryல படிச்சிருக்கிறோம், sin 180 minus theta is equal to what? sin theta தான். 180 minus theta செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும், ஓகேவா? அப்ப அது பாசிட்டிவ். அப்ப F divided by sin 60, ஓகேவா? F divided by sin 60 must be equal to T
divided by sin 180 minus 30 is nothing but sin 30. Sin 30. அதே தான் இதுவும். இந்த டேர்ம் நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு டேர்மே சேம் தானப்பா. அதனால நான் வந்து t by sin 30 போட்டுட்டேன். இப்போ நம்ம டென்ஷன் t தானே கேட்டிருக்காங்க. unknown factor is t. F is given as 50 Newton. Sin 60 value is root 3 by 2. Sin 30 value is 1 by 2. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஈஸியா நம்ம டென்ஷனை கண்டுபிடிக்க போறோம். அப்போ F க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்ப்பா? 50 தானே? 50. அப்போ this is 50 divided by sin 60 ஓட வேல்யூ என்ன? root 3 by 2. ஓகேவா? அப்போ root 3 by 2. And this must be equal to t divided by sin 30 is what? 1 by 2. ஓகேவா? அப்போ இந்த 2 and 2 can be cancelled. ஏன்னா இது மேல 50 into 2 by root 3 ன்னு வரும். அப்போ நீங்க வேணா பாருங்க 50 into 2 divided by root 3 is equal to t into 2 divided by 1 ன்னு வந்துரும். இப்போ 2 cancel பண்ணிக்கலாம். அப்போ 2 and 2 get cancelled. அப்போ t, therefore what is it? T is equal to 50 by root 3. அப்போ 50 divided by root 3 is 1.732. அப்போ 50 divided by 1.732 என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து 28.87 நியூட்டன் அப்படின்னு வரும். சோ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா tension in each string னு கேட்டிருக்காங்க. அப்ப tension in each string, both the strings have the same tension. அதனால the value is what? 28.87 Newton. Though it is deleted in the theory portion, but you can learn such simple problems. It is a tool for you. It will be helpful for you while solving the MCQs in the NEET and the IIT. Okay, va? புரிஞ்சுக்கிட்டீங்களா? Okay, fine.